தேரகல்லி சதஸ்ரிங்கா மலைகளில் அமைந்துள்ள பழங்கால கிராமம் இது. மலையின் உச்சியில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறார் கௌரி கங்காதீஸ்வரர். கர்நாடக மாநிலம் கோலார் பகுதியில் அமைந்திருக்கிறது இந்த மலைக்கோயில். கோயில் சிதிலமடைந்து இடிந்து விழுந்திருந்தாலும் கூட அதன் அழகை இன்னும் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. 1200 ஆண்டுகளுக்கு முன்பு இது கங்கர்களால் கட்டப்பட்டிருக்கிறது. சோழர்கள் மற்றும் விஜயநகர ஆட்சியாளர்களால் பிற்காலத்தில் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது. மலையடிவாரத்தில் உள்ள பாதை தேரகல்லியின் உச்சிக்கு கொண்டு செல்கிறது. நடைபயணமாக உச்சிக்கு ஏறுவது மிகவும் உற்சாகமானது. விசித்திரமான வடிவிலான பாறைகள், சில பழைய மண்டபங்கள் மற்றும் வழியில் நிறைந்த இடிந்த நிலையில் உள்ள கோயில்கள் அனைத்தும் இங்கே காணப்படுகிறது. கோலார் நகரத்தில் பரபரப்பான சூழலை இந்த மலையின் உச்சி மீதிருந்து நம்மால் கண்டுகளிக்க முடியும். பொதுவான இந்த பாதை வழியாகவே உள்ளூர் கிராமவாசிகளும் இந்த மலைப்பாதையை பயன்படுத்துகிறார்கள். இங்கே அமைந்திருக்கின்ற அந்த கிராமம் மிகவும் அழகாக காணப்படுகிறது. அந்த கிராமத்து வாழ் மக்கள் அந்த கோயிலை மிகவும் புனிதமாக நேசிக்கிறார்கள். கௌரி கங்காதீஸ்வரர் அந்த மக்களிடையே 1200 ஆண்டுகளுக்கு மேலாக அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். கோயிலின் நுழைவு வாயில் ஒரு பெரிய கோபுரம் வழியாக உள்ளது. அது முன்பு இருந்ததை விட இப்பொழுது பாதி அளவுதான். கோயில் வளாகத்தினுள் சில பழைய கல் சிற்பிகளும் காணப்படுகிறது. கோயில் பூட்டப்பட்டிருக்கிறது. பராமரிப்பாளர் கேட்டுக்கொண்டபடி கதவுகளை திறந்து உள்ளே நுழைந்தோம். கோயிலில் இருவேளை பூஜைகள் நடக்கிறது, காலையிலும் மாலையிலும். கோவிலுக்கு வெளியே சுவர்களில் தமிழிலும் பழைய கன்னடத்திலும் பல கல்வெட்டுகளை காண முடிந்தது. ஒரு பெரிய பாறையின் மீது கோபுரத்தை கண்டோம். அது மிகவும் அழகாக இருந்தது. கோவிலின் பல பகுதிகள் சிதிலமடைந்து காணப்படுகிறது. எத்தனையோ கோவில்களை அரசாங்கம் மீண்டும் புனரமைத்த வேளையில் இந்த பழமையான கோயில், புராதன கங்காதீஸ்வரர் கோயிலை இன்னும் ஏன் புனரமைக்காமல் விட்டு வைத்திருக்கிறது என்பது புரியவில்லை. சிவன் கோவிலை தேடி தேடி புனரமைக்கின்ற எத்தனையோ தன் ஆர்வலர்கள் இருக்கிறார்கள். இந்த பதிவை பார்க்கும் அவர்கள் நிச்சயமாக இந்த கோவிலை புனரமைக்கும் வேளையில் ஈடுபடுவார்கள் என்று நம்புகிறோம். இது மிகச்சிறந்த சுற்றுலா தலம் என்பதில் சந்தேகமில்லை. தேரகல்லி என்பது கோலார் மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான மலைப்பகுதியாகும். செல்லும் மலைப்பாதைகளில் சிதிலமடைந்த மண்டபங்கள் காணப்படுகின்றன. நிச்சயமாக அவைகளும் புனரமைக்க வேண்டும் என்பதுதான் சுற்றுலா பயணிகளுடைய ஆர்வமாக இருக்கிறது.